கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவாக வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் ராகம் மத்தியமாவதி தாளம் சதுசரேகம். வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தெய்க தீதெல்லாம் மல்க அறம் வளர்த்திடுக மழை வளம் பெருக அறம் வளர்த்திடுக மழை வளம் பெருக வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மிருதங்கம் இசைத்து அனைத்து நெஞ்சங்களையும் கொள்ளையடித்து திருக்கடையூர் கமலக்கண்ணன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் கரகோஷங்களை எழுப்பி அடுத்ததாக வில்லிசை வயலின் இப்போ ஒரு அழகான அற்புதமான ராகங்களை இசைக்கும் பொழுது அதில் நம்ம ரொம்ப அழகான மன நிறைவுகள் மட்டும் இல்லாமல் மனம் நீதியான அந்த அமைதியை நமக்கு கொடுக்க புவனகிரி ஆர்கே சரவணன் அவர்களுக்கு முன்னரை போட்டு கௌரவிக்கிறார்.
ஒரு முறை நடனம் ஆடிய அனைத்து குழந்தைகளும் மேடைக்கு வாங்க. ஒரே ஒரு நிமிடம்.
2 நிமிஷத்தில் நான் பேசிடுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க கச்சேரி ஆரம்பித்ததுலேருந்தே. உங்கள் குழந்தைங்கள்லாம் இன்றைக்கு வந்து சலங்கை பூஜை விழாவை பார்த்து மன நிறைவோடு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த சிதம்பரத்தில் நாட்டியம் ஆட வேண்டும் என்று உலகின் பல இடங்களிலிருந்து வந்து இந்த இடத்தில் நடராஜர் இருக்கின்ற இந்த ஊரில் எங்கேயாவது ஒரு மூலையிலாவது ஆடிவிட வேண்டும் என்பது பல பெற்றோர்களுடைய கனவு, பல நாட்டிய கலைஞர்களுடைய கனவு. ஆனால் அந்த வாய்ப்பு அனைவருக்கும் கிடைப்பதில்லை. நடராஜ பெருமானின் அருள் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு இந்த தில்லை ஸ்தலத்தில் இந்த குழந்தைகளெல்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே நடனம் பயின்று இங்கேயே ஆடி சலங்கை பூஜை செய்கிறார்கள் என்றால் அது முற்பிரிவில் செய்த புண்ணியம், பாக்கியம். அந்த இறைவன் அருள் இருப்பதனால தான் அவர்களுக்கு வந்து இந்த தில்லையில் பிறந்து இந்த தில்லையிலேயே அவங்களுக்கு வந்து பரதநாட்டிய அரங்கேற்றம் சலங்கை பூஜை நடைபெற்றிருக்கின்றது. இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருந்தது கடைசி வரைக்கும் நமது கவனத்தை திசை திருப்ப முடியாமல் இந்த குழந்தைகள் வந்து ஆடினாங்க. இது உண்மை. பலர் வந்து கொஞ்சம் உறவினர்கள் அவங்கவுங்கெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பேசி கொஞ்சம் கதை பேசி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அனைவருடைய கவனமும் இங்கே இருந்துச்சுன்றது மறுக்க முடியாத உண்மை. காரணம் என்னென்னா, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு ஒரு திறமையா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியக்க வைத்தது. நாட்டிய நிகழ்ச்சி இந்த புஷ்பாஞ்சலியில் ஆரம்பித்ததிலிருந்து இந்த தில்லானா வரைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ ஒரு சக்தியாக, அவ்வளோ ஒரு அழகாக, கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல், இது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். எவ்வளோ பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு பாடியிருக்கிறேன். நிறைய பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு இது மாதிரி சீஃப் கெஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கேன், பார்வையாளராகவும் போயிருக்கிறேன். நிறைய இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல பெரிய சவால்கள் நிறைய உண்டு. யாருக்குன்னா டீச்சருக்கு. அவங்கள வந்து ரொம்ப மனமார பாராட்டுறேன். அவங்களுடைய கடின உழைப்பு இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு அப்படின்றது ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறன். இந்த வயசுக்குன்னு ஒரு திறன் உண்டு. அது எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளோதான் வாங்க முடியும், அவ்வளோதான் நம்ம கொடுக்கவும் முடியும். ஆனால் இன்றைக்கி நடந்தது என்னென்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க குழந்தைங்க. அவங்களுடைய வயசுக்கு மீறின ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு வயசுக்கு மீறின ஒரு பரதநாட்டியம், அந்த புரிதல். அவங்க எந்த அளவுக்கு அதை இங்கே வாங்க அங்கே வாங்கம்மா இங்கே வாங்க, அவங்க இதுக்காக எத்தனை மாதங்களாக பிளான் பண்ணி இதை வந்து எத்தனை ரிஹர்சல் பண்ணியிருந்தால் இது இப்படி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது ஏதோ நேற்றோ இல்லை போன வாரமோ ஆரம்பித்து உடனே சொல்லி கொடுத்து இங்கெல்லாம் வந்து ஆடினா உங்கள் முன்னக்க ஜெயிக்க முடியாது. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது இதுக்குன்னு அவங்க டைம் எடுத்துருக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த கச்சேரி வந்து நல்லபடியாக நடக்கும். அந்த சின்ன குழந்தைங்கள் அங்கே அந்த உள்ளேந்து வந்து இந்த ஸ்டேஜில் என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திருப்பி போகிற வரைக்கும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனை தடுமாற்றமும் இல்லாமல் அவ்வளவு அழகாக இந்த நாட்டிய நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பான விஷயம்னா, குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே ஆடிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மறந்து போயிடுவாங்க. டக்குன்னு ஒரு 10 குழந்தையில் 2 குழந்தை அப்படியே நின்றுடும், அப்படியே நின்றுடும். ஏன்னா அது கூட்டத்தை பார்த்த உடனே, இந்த மிருதங்கம் வயலின் இவங்களை பார்த்த உடனே இந்த ஒரு மாதிரியான அட்மாஸ்பியர். ஏன்னா அவங்க வந்து டீச்சர், அந்த ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்க டீச்சர், அவங்க குழந்தைங்க இப்படியே இருந்திருப்பாங்க. திடீர்னு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேடை, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கச்சேரி, அவ்வளோ
ரசிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னக்க ஆடும்பொழுது இந்த லைட்டிங்கை பார்த்த உடனேவே ஒரு சிந்தை தடுமாற்றம் வந்துடும். டக்குன்னு அப்படியே குழந்தைங்க நின்றுடும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் நான் யாரை பாராட்டுறதுனே தெரியல இந்த குழந்தைங்களில். உண்மையிலேயே சொல்கிறேன், இது வந்து ஒரு சபை நாகரிகத்துக்காக ஏதோ பிரதாப் கண்ணன் என்னை கூப்பிட்டுட்டாரேன்றதுக்காக நான் சொல்லலை. சத்தியமான உண்மை. என்னுடைய இசையின் மீது நான் வந்து ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த குழந்தைங்களை யாரை பாராட்டுறது, யாரை பாராட்டாமல் இருக்க முடியறதுனே தெரியல. எல்லாருமே 100% ஒத்தாவலை பண்ணாங்க. இந்த பொண்ணு சிரிச்சிட்டு பாடுறத பார்த்தா அடுத்த பொண்ணு அதை விட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக. குழந்தைங்களுக்கு இந்த பரதநாட்டியத்தில் என்னென்னா சிரிச்சிட்டு ஆடுங்கன்னு சொல்லியே இந்த டீச்சருங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அதுங்க ஒரு மிரட்சியாக இருக்கும். அதுங்க இந்த குழந்தைங்க வந்து ஒரு மிரட்சியில் உட்காந்துருக்கும். சீரியஸாக நம்ம மிஸ்ஸுக்கிட்ட வந்து நம்ம திட்டு வாங்காமல் கரெக்டாக ஆடினோன்னு அந்த டியூட்டி கான்ஷியஸ் கரெக்டாக பண்ணிடணும்னு நினைக்கிங்க. கேஷுவலாக பண்ணணும்னு தோணாது குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த குழந்தைங்கள் எல்லாமே கரெக்டாகவும் பண்ணிச்சிங்க, ரொம்ப படு கேஷுவலாகவும் பண்ணிச்சிங்க. இங்கே படு கேஷுவல்னால் ஒரு அலட்டிக்காமல் அட என்னையா போயா நீங்கள்லாம் என்னுடைய டான்ஸுக்கு நீங்கள்லாம் பாட முடியுமா, ஆட முடியுமா, வாசிக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுற மாதிரி இந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே மெய் சிலிர்த்துருச்சு. இந்த சிதம்பரத்தில் எத்தனையோ நாட்டிய பள்ளிகள் இருக்குது, உங்களுக்கும் தெரியும். எத்தனையோ குருநாதர்கள் இருக்காங்க, நாட்டிய ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க கூடெல்லாம் போட்டி போட்டு நாம் இந்த மாதிரி மாணவர்களை உருவாக்கி இந்த இடத்துல வந்து சலங்கை பூஜை விழா, அரங்கேற்றம் விழாலாம் நடத்தணுன்னா அந்த டீச்சருக்கு எவ்வளோ ஒரு திறமை இருக்கணும், பொறுமை இருக்கணுன்றது நான் உணர்கிறேன். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. நான் சொல்கிறது எதுவுமே புது கதை கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க கூட போட்டி போட்டு அவங்களையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சருடைய மெனக்கெடு, அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு அளவிடவே முடியாது. இந்த குழந்தை இவங்க வந்து குழந்தைன்னு சொல்கிறேன், அவங்க இப்போ திருமதி. அவங்க நான் குழந்தைன்னா எனக்கு குழந்தை மாதிரி தான். அவங்க எல்லாம் மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை. நானும் அங்கே படித்து நானும் அந்த ப்ராடக்ட் தான். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து வெளிவந்த எந்த மாணவர்களும் சோடை போனதே கிடையாது, அவங்கள யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த தொழில் ரீதியாக சொல்கிறேன். அந்த வகையில் ரெபேக்கா அவர்கள் ஒரு நல்ல ஒரு சிறந்த பரதநாட்டிய ஆசிரியராக அவருடைய கடமையை செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது. ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னு ஒரு ஆண் இருக்கிறார், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னு ஒரு பெண் இருக்கிறாருங்க. இது மாதிரி வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படியே மாற்றி கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு நம்ம பாடலாம். அவர் என்னுடைய மாணவர் இசைத்துறையில். அவருடைய அண்ணன் மூத்த சகோதரர் சண்முகானந்தன், அவரும் என்னுடைய மாணவர். என்னிட்ட படிச்சுட்டு இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் அவர் வந்து பாடுறதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ஆனந்த கண்ணீரே எனக்கு வருது எனக்கு. ஏன்னா ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன்மகன் சான்றோன்னு எனக்கு கேட்ட தாயின்ற மாதிரி குரல் வள்ளுவர் நாயனார் சொல்லியிருக்கிறார். அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தை ஒரு நம்ம முன்னுக்கே வந்து ஒரு நிகழ்ச்சி செய்து பலருடைய கரகோஷத்தை வாங்குறாங்கன்னா இந்த குழந்தைங்களும் சரி, இந்த குழந்தைங்களும் சரி, நமக்கு ரொம்ப பெருமை. அந்த வகையில் அவருடைய ஆசிரியர்ன்ற மாதிரி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது இப்போ தான் அவங்க வளர்ந்துட்டு வராங்க இந்த ஃபீல்டில். இன்னும் எவ்வளவோ அரங்கேற்றங்கள், எவ்வளவோ சலங்கை பூஜை விழாக்கள், எவ்வளவோ நமது நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகள், இன்னும் கவர்மெண்ட் ப்ரோக்ராம், இன்னும் டெல்லி வரைக்கும் உலகளாவிய அளவில் அவங்க வந்து இந்த பயணத்தை தொடரணும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்துறேன். ஏன்னா அவர் வந்து பெரிய கலை குடும்பம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கலைவாணி பாலு அவர் இல்லைன்னா சிதம்பரத்தில் சங்கீதமே இல்லாத போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷமாக அவர் வந்து கலைவாணி ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே பாடின வித்வான்கள்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் போயிருக்கிறாங்க, பெரிய அளவில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம அந்த ஃபரிதா இருக்காங்களே, அவங்களெலாம் கூட அந்த ட்ரூப்பில் பாடிட்டு இருந்த பொண்ணு தான். இன்றைக்கி ஃபரிதான்னா தெரியாத ஆளே கிடையாது உலக அளவில். அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற
கலைஞர்கள்லாம் உருவாக்கி தந்து 60 வருஷம் கலைச்சேவை செய்த குடும்பம் அந்த குடும்பம். அவங்க அப்பா பாலு, அவர் பெற்ற குழந்தைங்க எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அதில் வந்து இவங்க 2 பேரும் வாய்ப்பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமேன்ற மாதிரி அந்த நல்ல ஒரு கப்பிள்ஸ். ஏன்னா அவங்க நட்டுவாங்க பண்ணுறாங்க, அவர் பாடுறார். 2 பேருமே இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு நிறைய ரிஹர்சல் கொடுக்க முடியுது. இப்போ என்னை கூப்பிட்டா நான் 2 ரிஹர்சல் தான் வருவேன்னு சொல்லுவேன். அது முடியாது. அப்போ ஃபெயிலியர் ஆகிடும் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க 2 பேருமே இருக்கிறதுனால அவர் பாடுவார், இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது தினம் மாலை நேரத்தில் இந்த ரிஹர்சல் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பான ஒரு ப்ரோக்ராமாக அமைஞ்சிருக்கு. இந்த குழந்தைகள் வந்து இந்த இந்த குடத்தில் நின்று ஆடினாங்க, இந்த மண் பானையில் நின்று காளிங்க நிறுத்தின தில்லானா. இந்த காளிங்க நிறுத்தின தில்லானாவை இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. அவர் அருணா சாய்ராம் அம்மா பாடி தான் நான் அதை கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிரதாப் கண்ணன் பாடி தான் நான் கேட்குறேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு டஃப்பான ஐட்டம், அவ்வளோ கஷ்டமான ஒரு தில்லானா அது. அந்த தில்லானாவை எடுத்து அதை மனப்பாடம் பண்ணி அதை பாடி ப்ராக்டிஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து குருவி தண்ணியில் பனங்காய வச்ச மாதிரி இந்த குழந்தைங்க அவ்வளோ பெரிய தில்லானாவை ஆடிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய பலம் என்ன, நம்ம எதுக்கு ஆடணும்னு சொல்லி. அந்த அப்படியாம்மா, வெரி குட். அவங்க டீச்சர் சொல்கிறாங்க அந்த பாட்டு அவங்களுக்கே மனப்பாடம் ஆகிடுச்சின்னு சொல்லி. ஏன்னா அவங்க பாடுறத கேட்டு 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 அவங்களுக்கு அதை பாட்டும் வந்திருக்கும். அவர் பாட்டு செக்ஷன் அவர் பார்த்துக்குவார். அந்த அளவில் அந்த குடத்தில் ஆடும்பொழுது எல்லா மாணவர்களும் ஒரு ரவுண்டில் ஒருத்தவங்க வந்து நின்று ஆடுறாங்க. எல்லாருமே அந்த டியூட்டியை வந்து கரெக்டாக செஞ்சாங்க. அந்த தில்லானா ரொம்ப அருமையான ஒரு உருப்படி. அதே மாதிரி இந்த சின்னஞ்சிறு பெண் போலே அப்படின்ற ஒரு பாட்டு, உளுந்தூர்பேட்டை சண்முகம் பாட்டு ரொம்ப அற்புதமாக. அதுக்கு வந்து அந்த துர்க்கை அம்மன் நம்ம நடராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்க்கை நீங்கள் போனால் பாருங்கள், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அந்த துர்க்கை என்ன மாதிரி ஒரு ஸ்டில்லில் அங்கே அந்த கல்வெட்டில் நிற்கிறாங்களோ அதே மாதிரியே இந்த குழந்தைங்க வந்து அழகாக அந்த துர்க்கை மாதிரி. ஏன்னா துர்க்கை நான் இவ்வளோ உயரம் தான் இருக்கேன், இவ்வளோ உயரம் இருக்க முடியாது. துர்க்கை இவ்வளோ உயரம் தான். அதனால் எத்தனை துர்க்கை வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த குழந்தைங்க ரொம்ப அழகான மேக்கப்பு. யார் போட்டது மேக்கப்மா பாருங்கள். மேக்கப்னு தனியாக யாராவது சென்னையிலேருந்து வருவாங்க, அவ்வளோ பணம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம மேக்கப் வச்சுருப்போம். ஆடும்பொழுதே ஒட்டியான் அவுந்து விழும், தோடு அவுந்து விழுந்துடும். இதெல்லாம் பெரிய நியூசன்ஸாக இருக்கும். நம்ம அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா தலை அலங்காரம், சிகை அலங்காரம் பேரண்ட்ஸ்ன்னு இவங்க சொல்கிறாங்க. நிறைய அரங்கேற்றத்துலையும் சலங்கு பூஜையிலையும் இந்த டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும் சண்டை நடக்கும் பாருங்கள். பெரிய சண்டை நடக்கும். என் பொண்ணை ஏன் முன்னாடி நிற்க வைக்கல, என் குழந்தைய ஏன் பின்னாடி நிற்க வைக்கல, என் குழந்தை ஏன் குடத்தில் நிற்க வைக்கலன்னு பெரிய சண்டை. ஆனால் இதெல்லாம் நடந்திருந்தாலும், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அழகாக அந்த சிகை அலங்காரத்தை பண்ணியிருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுதே அந்த ஜடை அவுந்து கொஞ்சம் கீழே விழுந்துடும், மேலே இருக்கிற அந்த பூ கீழே விழுந்துடும், ஒட்டியான கீழே விழுந்துடும், லோலாக்கு விழுந்துடும், தோடு கீழே விழுந்துடும். கடைசி வரைக்கும் ஒன்றாவது விழுமான்னு பார்த்தா ஒன்று கூட விழவே இல்லை. இது வந்து பெரிய வெற்றி. பேரண்ட்ஸுக்கும் சரி, ரெபேக்காவும் கிடைத்த பெரிய வெற்றி. ஏன்னா நான் சொல்கிற இந்த குறைகள்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அதெல்லாம் வராமல் அதை பண்ணியிருக்காங்க. அந்த மேக்கப் காஸ்டியூம்ஸ், இந்த கலர் எல்லாமே ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிரதாப் கண்ணன் இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே ஒரு மிகுந்த கலைநயத்தோடு உருவாக்கியிருக்கிறார். இந்த பூஜை விளக்கேற்றுற அந்த காட்சியிலிருந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஷீல்டு, அவங்க ஃபோட்டோ போட்ட அவங்களுடைய ஒரு ஷீல்டு, அந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கு ஒரு ஷாலு, அதுக்கப்புறம் ஒரு டாலர், இவ்வளவும் கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலேயும் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் தகும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான குழந்தைங்க. பேரண்ட்ஸுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சலங்கை அணிகிற விழா. இதுதான் இப்போ தத்தி தவழ்ந்து ஆடி அந்த சலங்கையை குருநாதர் கையால் கொடுத்து அந்த காலில் வச்சு ஆடுறதுக்கு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க இனிமேல் பல மேடைகளை பார்க்கணும். இதற்கப்புறம் நிச்சயமாக அவங்க எல்லாரும் இந்த ஸ்டேஜில் அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸுக்கு விடணும். எல்லா குழந்தைங்களையும் இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ நல்லா கற்றுக்கிட்டு நல்ல பதவர்ணங்கள், நிறைய தில்லானாக்கள்,
ஜாவளி, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது மேடம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல தேர்ந்த கலைஞராக எல்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா இந்த உயரத்துக்கு நல்லா வளர்ந்துட்டோம். பெரிய பிள்ளைங்களாகட்டும். +2 வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கெல்லாம் அரங்கேற்றம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இடையில வந்து நீங்கள் குருநாதரை மாற்றிடாதீங்க, டான்ஸை விட்டு நிறுத்திடாதீங்க. ஏன் நான் வந்து குருநாதரை மாற்றிடாதீங்க, டான்ஸை நிறுத்திடாதீங்க சொல்கிறேன்னா, குருநாதரை விட்டு மாறினா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த குருநாதருக்கும் உள்ள ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அடுத்த வாத்தியார்கிட்ட போனால் அது இருக்காது. நீங்கள் வேறு வாத்தியார் பெரிய டீச்சர்னு யார்ட்டையா கொண்டு விட்டால் கூட குழந்தைங்களுடைய கவனம் பூரா இந்த மிஸ் மேலேயே இருக்கும். அதனால் அதை மாற்றக்கூடாது. ஒரு அம்மா அப்பாவுக்கு எப்படி குழந்தையோ அதே மாதிரி தான் வாத்தியாருக்கும் இந்த குழந்தைங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பரதநாட்டியத்தை நீங்கள் வந்து குழந்தைங்க ஆடணும்னு முதல்ல நீங்கள் கொண்டாந்து விட்டீங்க பாருங்கள், அதுக்கே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து தலை வணங்குறேன். காரணம் என்னன்னா, இப்போது இருக்கிற இந்த மீடியா, இந்த டிவி, இந்த செல்ஃபோன் இதெல்லாம் வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப சின்னாபின்னமாக ஆக்குது. அதிலேருந்து அவங்கள மைண்டை டைவர்ட் பண்ணி நம்மளுடைய கலாச்சாரம் மாறாமல், நம்மளுடைய பண்பாடு மாறாமல், நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் அந்த கலைகளை வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விட்டதுக்கே முதல்ல உங்களுக்கு வந்து நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா அந்த பரதநாட்டியம் என்பது வெறும் ஏதோ ஆடுறாங்க, இந்த லைட்டிங்கில் ஏதோ நகை நட்டு போட்டு ஆடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அது ஒரு பெரிய யோகா, அது ஒரு பெரிய மெடிடேஷன். அது மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும், ஃபிசிக்கலாக உடம்பை வந்து ஃபிட்னஸாக வச்சுருக்கும். இது இவ்வளவும் இருக்குது. யோகா கற்றுங்க. யோகா தனியாக போகவே தேவையில்லை. பரதநாட்டியம் என்பது யோகாவை விட தாண்டின ஒரு கலை. அது இந்த வயசுலேயே இந்த குழந்தைங்க வந்திருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டிங்கன்னா ஒரு நல்ல பண்பாடான பிள்ளைங்களாக இவங்க வளருவாங்க. அதுக்கு காரணம் இந்த பரதநாட்டியம். அதனால் நீங்கள் அதை கரெக்டாக தெரிஞ்சு விட்டுருக்குறீங்க. இதிலேயே நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுபோல் பல சலங்கை பூஜைகள், பல அரங்கேற்றங்கள் செய்து இந்த தில்லைமா நகருக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும். எப்பயுமே நமக்கு வந்து ஒரு எதிரி இருந்தால் தான் நம்ம பலத்தை நிரூபிக்க முடியும். யாருமே இல்லைன்னு சொன்னால் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டோம், நம்ம வந்து விருத்தியாக முடியாது. அந்த வகையில் பார்த்தா இங்கே சிதம்பரத்தில் இவங்க கூட போட்டி போடுறதுக்கோ, இவங்கள விட வயசுலேயும் அறிவிலையும் முதிர்ந்த ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூட இவங்க எப்போவுமே போட்டி போடணும்னு சொன்னால் இவங்க வந்து இவங்களுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கணும். அது மாதிரி வளர்த்து அவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பரதநாட்டிய கலைஞராக நிரூபிக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று நான் உளமாற மனமாற நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பாடினவர் தான் நம்மளுடைய மாணவர் சொல்லிட்டேன். அவர் ரொம்ப அழகாக பாடினார். அந்த குடும்பமே ரொம்ப அழகான பாட்டு குடும்பம். மறுபடியும் என்ன, அவங்க அப்பா கலைவாணி பாலு அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்டயே பாடி அவருடைய பொற்கரங்களாலேயே அவர் வந்து மெடல் வாங்கினவர் நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழக சாஸ்திரி ஹாலில். அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு குடும்பம். அதில் வந்து பையன் பாடுறதுல பெரிய விஷயமே இல்லை. அதையும் தாண்டி என்னுடைய மாணவர் எப்படி அவர் பாடாமல் இருப்பார். அதனால் அவர் நல்ல அழகாக பாடினார். நல்ல ஜதி. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜதி தட்டுறதுக்கெலாம் ஒரு நிறைய ஐட்டம்ஸ் இல்லை. பதவர்ணமாக இருந்தால் நிறைய ஜதிகள்லாம் விளையாடுப்பாங்க. கிடைச்ச சின்ன இடத்துல அவங்க அழகாக ஜதியை சொல்லி அந்த நல்ல குரல், அந்த ஜதி சொல்லும்பொழுது அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்ன, சில பேர் ஜதி சொன்னால் லேடி ஜதி சொன்னால் ஆம்பளை ஜதி சொல்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி இல்லாமல் நளினமாக ரொம்ப அழகாக ஜதி சொன்னாங்க. நல்ல லய கட்டுப்பாட்டோட, தாள கட்டுப்பாட்டோட ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே மிருதங்கம் வாசித்த சகோதரர் கமலக்கண்ணன் போயிட்டாரா? வாங்க. அவர் வந்து நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிருதங்கத்துறை பேராசிரியராக இருக்கிறாரு. அவரெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம போய் வாசித்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும். ஒரு தப்பு ரைட் இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பரதநாட்டிய துறையில் யார் உலக புகழ்பெற்ற கலைஞர்கள் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களோ சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் வாசித்தவர். அவர் ஒரு சாதாரணமாக நர்த்தகி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்டு நர்த்தகி நடராஜன் ஒருத்தர், திருநங்கை, அவங்க பெரிய பத்மஸ்ரீ அவார்டு பெற்றவங்க. அவங்களுக்கெல்லாம் பல கச்சேரி வாசிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் வாசித்து 40 வருஷமாக வாசிச்சிட்ருக்கிறவர். அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்காக இந்த வாசித்ததே அவருடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய மூத்த கலைஞர்களுக்கெல்லாம் வாசித்த அந்த கை, அந்த மிருதங்கம் இந்த குழந்தைங்களுக்காக வாசிக்குதுன்னா அவரை அறியாமலே அவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி
அதனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான மிருதங்கம். இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி இவ்வளோ ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடந்துச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கலைஞர்கள் தான். அவங்க இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. நம்ம எவ்வளோ தான் அழகானாலும் பார்க்க முடியாது. அந்த அழகுக்கு அழகு சேர்க்குற கலைஞர்கள் யாருன்னா இந்த பக்கவாத்திய கலைஞர்கள். ரொம்ப அருமையாக வந்து சகோதரர் இன்றைக்கி ரொம்ப மிருதங்கம் வாசித்தார். நான் நிறைய பாடியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வருஷமாக நானும் அவரும் பாடிட்டுருக்கோம். இந்த மேடையில் தான் அவர் நான் இல்லாத வாசிக்கிறார் அவர். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர். அதோட வயலின் வாசித்தவர் வந்து என்னுடைய தம்பி சரவணன் அவர்கள் வந்து என்னுடைய சகோதரர், இளைய சகோதரர். அவர் வந்து நாளைக்கு ஏதோ கன்னியாகுமரியில் கச்சேரின்னு சொல்லிட்டு கிளம்பி அவசரமாக கிளம்பி போகிறார். ரொம்ப அழகான வாசிப்பு வயலின். இந்த வயலின், இந்த மிருதங்கம், இந்த பாடல், இந்த நட்டுவாங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைங்களுடைய கச்சேரி வெற்றிகரமாக அமைஞ்சுது. போன வருஷமே வந்து சலங்கை பூஜைக்கு நான் சிறப்பு விருந்தினா வந்திருக்கணும். என்னை கூப்பிட்டு என்னை பேரெல்லாம் போட்டுட்டு என்னால் வர முடியாது, நான் சென்னைக்கு போயிட்டேன். அதனால் இந்த சலங்கை பூஜைக்கு நான் வந்தே தீருவேன், நீ கூப்பிடலைனாலும் நான் வந்துடுவேன்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். என்னை அழைத்து சிறப்பு விருந்தினராக அமைத்து என்னை அழைத்ததுக்கு கண்ணன் அவர்களுக்கும் ரெபேக்கா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மிக அற்புதமான முறையில் வந்து இந்த ஒலி அமைத்து கொடுத்த, ஏன்னா அதை சொல்லணும், ஏன்னா எல்லாருடைய கொடுமையும் அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம என்ன தான் தேனாக குழஞ்சாலும் என்ன தான் வாசித்தாலும் அவங்க சரியாக பேலன்ஸ் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக வந்து இந்த ஒலி அமைச்சு கொடுத்தார் சவுண்ட் இன்ஜினியர் சார் அவர்களுக்கும், இந்த ஃபோட்டோகிராஃபர் மட்டும்ன்ற எல்லாருமே ரொம்ப அவங்களுடைய இந்த ஸ்டேஜ் வந்து சொல்லணும், ரொம்ப வித்தியாசமான முறையில் இந்த ஸ்டேஜ் இருக்குது. ஒரு மாதிரி கச்சாமச்சான்னு இல்லாமல் ரொம்ப ஃபோட்டோவுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஃபோட்டோ ஸ்டில் எடுத்து பார்த்தா பேக் ட்ராப் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பார்த்து செதுக்கி செய்திருக்கிறார்கள். இதுபோல் நிறைய சலங்கை பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.